தவமிருந்து கேட்ட வரத்தை அல்லவா என் அதிர்ஷ்ட பிள்ளைக்கு இப்பொழுது இந்த 18ஆம் படி கருப்பசாமி தர வந்து இருக்கின்றேன். மிக மிக அவசரத்தோடு உன்னை சந்திக்க வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, உடைந்து போன தருணங்கள் பல உண்டு. அந்த தருணத்திலும் உன்னை நான் காக்க வைத்து கொண்டு உனக்கு வெற்றியை தருவதற்காகத்தானே வந்து இருக்கின்றேன். எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் அதை கம்பீரத்தோடு எழுவதற்கான முயற்சியை நானே தர வந்து இருக்கும்போது நீ வேண்டாம் என்று சொல்லி விடாதே. உனக்கான மகிழ்ச்சியை நான் உன்னிடத்தில் தர காத்திருக்கின்றேன். உன் மனதிற்குள் சரி தவறென்று குழப்பமடையாதே. எதை முன்னோக்கி கொண்டு இழுத்து போகிறதோ அதை மட்டும் சரியாக கரம் பிடித்துக்கொள். உன் வாழ்க்கைக்கான தேடலை நீ செயல்படுத்தி கொண்டே இரு. என் பிள்ளையே, உன் நல்லதுக்காகத்தான் நான் பாடுபடுகிறேன். உன்னை அறவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனவர் இப்பொழுது உன்னை வந்து சேரும் தருணத்திற்குத்தான் நான் உன்னை அழைத்து போகிறேன். நீ எதை பற்றியுமே யோசிக்கவே வேண்டாம். எதை பற்றியுமே இங்கு நினைத்து கொள்ளவும் வேண்டாம். எதையோ நினைத்து கொண்டே இருக்காது. மனதில் மாற்றத்தை ஏற்றுக்கொள். என் பிள்ளையே, திருப்பத்தை நான் உனக்காக தருவதற்காக வந்து இருக்கும்போது அந்த திருப்பம் உனக்கு எப்படி தரும், ஏது தரும் என்று சிந்திக்காதே. அவ்வளவு வழிகளுக்கும் இடையிலும் இந்த கருப்பனை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கின்றான். இதோ உனக்கான மகிழ்ச்சியான தருணத்தை என்னை தவிர இங்கு வேறு யாராலும் தர முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன் வழிகளுக்கு இடையிலே, நான் உன் போராட்டத்திற்கு இடையிலே உன்னை கையை பிடித்து கரம் தூக்கி மேலே இங்கு இழுத்து விடத்தான் வந்து இருக்கின்றேன். இனியும் உன்னை நான் அப்படியே விடப்போவதே இல்லை. எந்த நோக்கத்திற்காக என்னை கண்டு வந்தாயோ அந்த நோக்கம் நிறைவேறும் தருணத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. எந்த ஒரு விஷயம் உன்னை மகிழ்ச்சியடைய வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த ஒரு விஷயம் உன்னை நோக்கித்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றது. போகின்ற போக்கில் எல்லாவற்றையும் சரி செய்து உனக்கான வெற்றியை நான் தர காத்திருக்கின்றேன். இனி எதற்கும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனதிற்குள் 1000 கவலைகள் இருந்தாலும் அத்தனையும் இந்த கருப்பன் காலடியில் ஒப்படைத்து விடு. நடப்பதையெல்லாம் நினைத்து நீ வருந்தாதே. நம்பிக்கையோடு இரு. உனது வளர்ச்சியும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்குத்தானே இந்த கருப்பன் உன்னோடு நான் பயணித்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது படும் துன்பமும் துயரமும் உன் கண்களில் இருந்து காணாமல் தான் போகப் போகிறது. விரைவில் நீ மகிழ்ச்சியின் எல்லைக்குத்தான் செல்ல போகிறாய். என் பிள்ளையே, உனக்கான விஷயத்தை செய்வதற்கு என்னிடம் பரிகாரம் இருக்கத்தான் செய்கிறது. உன்னை விட்டு நான் எங்கே செல்ல போகிறேன்? நான் உனக்காகவே இருந்து கொண்டு இருக்கும்போது, உன் வாழ்க்கைக்காகவே இருந்து கொண்டு இருக்கும்போது நீ மகிழ்ச்சியாக இருப்பதை தானே விரும்புவேன். உன் மனதில் இருக்கின்ற எண்ணத்தை மட்டும்தானே நான் இங்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உன்னை வேண்டவே வேண்டாம் என்று சொன்னவர் அப்படியே போய்விடுவாரோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். என் பிள்ளையே, உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் இப்படித்தான் செய்ய வேண்டும், அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும்போது என் பிள்ளையை யாரால் இங்கு வெறுக்க முடியும்? உன் நல்ல எண்ணத்தையும் குணத்தையும் புரிந்து கொண்டு இப்பொழுதே உன்னை தேடி வரும் நிலையை இங்கு வரத்தான் போகிறார்கள். உன் குழப்பத்தை எல்லாம் தீர்த்து வைத்து உன் மனதை இங்கு தெளிவடைய செய்யத்தான் போகிறேன். நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தவே வேண்டாம். நீ மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே. நான் உன்னை விரும்புகின்றேன் என்று சொல்கின்றேன் அல்லவா? அப்படி இருக்கும்போது உன் மனதில் இருப்பதை நான் இங்கு அறியாமல் இருப்பேனா? என்னை தள்ளிவிட்டு போனாலும் சரி, நான் உனக்கு தர வேண்டியதிலிருந்து விலகப் போவதே கிடையாது. உனக்கான மாற்றத்திலிருந்து உனக்கு நான் தருவேன் என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அந்த மாற்றமானது திருப்பமாகவே இங்கு கொண்டு வரப்போகிறது. உன் கண்ணீரை துடைப்பதற்கு நான் இருக்கும்போது நீ எதற்காக அழுகிறாய்? என் அருகில் வந்து உட்கார் என் தங்கமே. என் நேரமும் அழுது கொண்டே இருக்கின்றாய். எதற்காக? உன்னவர் உன்னை விட்டு சென்று விட்டார் என்பதற்காகவா? உனக்கானவர் உன்னிடத்தில் இல்லை என்பதற்காகவா? எல்லாவற்றையும் கடந்து தானே ஆக வேண்டியதிருக்கின்றது. இதுவும் கடந்து போகத்தான் ஆக வேண்டும் என்பதில் நீ உறுதியாகவே இரு. போதும் போதும் என்று சொல்கின்ற அளவுக்கு
உன் மனதின் வழிகள் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த அராத ரணத்தை எல்லாம் மாற்றிவிட்டு உனக்கான வெற்றியை தருவதற்கு நானே வந்து இருக்கும்போது உன் வாழ்க்கையின் கனவுகளை நான் நிஜமாக்கத்தான் வந்து இருக்கின்றேன். என்னை மட்டும் நீ நம்பிக்கொண்டே இரு. நம்பிக்கையோடு இருக்கும் என் பிள்ளையே, உன்னை கைவிடும் சரித்திரம் எனக்கு கிடையவே கிடையாது. உன் வாழ்க்கைக்கான ஒவ்வொரு விஷயமும் நான் இங்கு என் விதியால் தீர்மானித்து விட்டு என் அச்சாணி கொண்டல்லவா என் பிள்ளைகளுக்கு எழுதியிருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது உனக்காக நான் அப்படியே விட்டு விடுவேனோ என்று எல்லாம் எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே. உன் மனதில் இருக்கின்ற வழிகளை எல்லாம் விட்டு விட்டு நீ நிம்மதியாக இரு என் தங்கமே. உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளி கொடுப்பதற்கு நானே இந்த தாய் வந்திருக்கும் போது உனக்கான வேலைகளில் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றேன். என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, உனக்கான வேலையை நான் இங்கு நடத்தி பார்த்து கொண்டுதானே இருக்கின்றேன். நடப்பதையெல்லாம் பார்த்து நீ ஏதோ என்ன செய்கிறதோ என்றெல்லாம் யோசிக்க வேண்டாம். நல்லதாகவே தான் உனக்கு நடக்கப் போகிறது என்பதில் உறுதியோடு தெளிவாகும் இரு. உனக்கு ஒன்றுமே ஆகப் போவதில்லை. ஏன் வரப்போகும் ஆபத்தோ என்று நீ இப்பொழுதே பயந்து கொண்டு இருக்கின்றாய். எல்லாவற்றையும் கடந்து நீ உனக்கான வெற்றி பாதை தீர்மானிக்கும் காரணியாக உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் போது எதற்காக என் பிள்ளையை அல்லது தவித்து கொண்டே இருக்கின்றாய்? உன் மனமிட்டு பேசுவதற்கு கூட, உன் கண்ணீரை துடைப்பதற்கு கூட இங்கு யாருமில்லை என்று நினைக்க வேண்டாம். உன் மனதில் இருப்பதையும் உன் கண்ணீரை துடைப்பதற்கு நானே உன் அப்பன், உன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ இதை பற்றியும் சிந்திக்கவே வேண்டாம். உனக்கான அழுகை எல்லாம் நான் அறிந்ததுதான். உன் கண்ணீரை எல்லாம் நான் இங்கு துடைப்பதுதான். மறுபடியும் எதற்காக என் தங்கமே நீ அழுது தவித்து உன்னையும் வருத்தி கொண்டு நீ என்னையும் வருத்தி கொண்டு இருக்கின்றாய்? நீ அழுதால் இங்கு என் மனம் தாங்குமா? உனக்கு மகிழ்ச்சியை தருவதென்று நான் முடிவெடுத்து விட்ட போதிலும் இனி யார் தடுத்தாலும் சரி, தடுப்பது அந்த யமனாகவே இருந்தாலும் சரி, நிச்சயம் உனக்கு வெற்றிதான் கிடைக்கப் போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் கண்ணீர் என்பது எனக்கு எப்படி இருக்கின்றது தெரியுமா? நான் எவ்வளவு வருந்திக் கொண்டு இருக்கின்றேன் தெரியுமா? இதோ உன் வாழ்க்கையை இங்கு மாற்றுகின்ற அளவுக்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, அழுது கொண்டே இருக்காதே, கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. உனக்கான வெற்றியை நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட போதிலும் இனி நீ நினைத்தாலும் கூட இதை தடுத்து நிறுத்தவே முடியாது. வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி விட்டு போனவர் உனக்கான விஷயத்தில் இங்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றார். குலத்தை கலங்கடித்து விட்டோமே என்று நீயாகவே நினைக்க வேண்டாம். உன் மனதிற்குள் இருப்பதை நான் உனக்கான வெற்றியின் தருணமாகத்தான் குறித்து உனக்கு முன்னால் சென்று உன் தடைகள் அத்துணையும் அகற்றி ஒவ்வொரு நிமிடமும் நிதானம் தவறாமல் தடுமாற்றமின்றி உன் செயலை செய்வதற்காக உனக்கு உத்தரவை கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். இந்த நல் உத்தரவானது உன் வாழ்க்கை முழுவதும் தெளிவாகத்தான் இருக்கப் போகிறது. என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எந்த ஒன்றிற்காக இங்கு காத்து கொண்டு இருந்தார்களோ அந்த ஒன்றை தருணமாக, நிரந்தரமான தருணமாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. உனக்கு மனதில் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதை நானாகவே இங்கு உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம். வெறுத்துவிட்டு போனவர் அப்படியே போய்விடுவாரோ என்றெல்லாம் எண்ண வேண்டாம். வெறுத்தவராகவே இறந்து விடுவாரோ என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டால் நாம் அடுத்த காரியத்தில் இங்கு கவனத்தை செலுத்த முடியாது. என் பிள்ளையே, உனக்கு வெற்றியை தருவது நானாக இருக்கும்போது விலகி சென்றவரை நினைத்தும் கலங்காதே. அவர் உனக்காக உன்னை தேடித்தான் வரப்போகிறார். உன் வாழ்க்கையை முடிவை அவரும் எடுக்கத்தான் போகிறார். உன் கண்ணீரை துடைப்பதற்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றார். ஏனென்றால் உன் வாழ்க்கை கனவுகளை நானே நிஜமாக்க வந்து இருக்கும்போது என் பிள்ளைகளின் மனதை புரிந்து கொள்கின்ற ஒருவர்தானே உன்னை தேடி வரப்போகிறார். மறுபடியும் நீ யோசிக்கவே வேண்டாம். நீ எதற்காக இங்கு சிந்திக்கிறாய்? எதை நினைத்து அழுது கொண்டு இருக்கின்றாய்? எதை நினைத்தும் நீ அழ வேண்டாம்.
நடப்பதையெல்லாம் பார்த்து நீ பயந்து கொண்டே இருந்தால் உனக்கான காரியம் இங்கு தடைப்பட்டு கொண்டே இருக்கும். நடப்பது எதுவாயும் சரி, உன் வாழ்க்கைக்கான தேடலை நான் இங்கு தந்து கொண்டு இருக்கும்போது நீ வெற்றியின் வசத்தை தான் பிடிக்கப் போகிறாய். மறுபடியும் எதை நினைக்கின்றாய்? நான் இருக்கின்றேன் அல்லவா? 18ஆம் படி கருப்பசாமியே போற்றி.